Hello viewers, welcome to Expedition Job. Today பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் தாங்க பார்க்க போறோம். இன்கம் டாக்ஸ்ல இருந்து வேலை வாய்ப்பு. மொத்தமா 3 வகையான போஸ்ட்டுங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட் 7 வேகன்சி. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 25500 ல இருந்து 81100 வரைக்கும் தராங்க. ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 வேகன்சி 1ங்க. லெவல் பார்த்தீங்கன்னா 4 25500 ல இருந்து 81100 வரைக்கும் கொடுக்குறாங்க. தேர்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா ஹவல்தார் 14 வேகன்சிங்க. லெவல் வந்து 1, சம்பளம் 18000 இருந்து 56900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஜாப் தாங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா இன்டர்நேஷ்னல் காம்படிஷன், நேஷனல் காம்படிஷன், இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட், நேஷனல் ஸ்போர்ட்ஸ், கேலே இந்தியா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மொத்தம் 5 வகையான காம்படிஷனில் சம்திங் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட வயசு 18லேருந்து 27 வயசு இருக்கணும். ஆன் 19/8/2024 இந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு இந்த வயசு தான் இருக்கணும். ஓபிசி கேட்டகரிக்கு வேணால் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக ரிலாக்ஸேஷன் தராங்க. எஸ்சி எஸ்டினா ஒரு 5 இயர்ஸ் உங்களுக்கு தராங்க. இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க மெயினாக ப்ரிஃபரன்ஸாக எடுக்கிறாங்க. ஸோ மித்த கேட்டகரினா நீங்கள் பெருசாக பார்க்க தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மினிமம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் அசிஸ்டன்ட் degree from the recognized any university, should have basic knowledge in the use of computer, should possess a data entry speed of not less than 8000 key depression per hour. Stenographer grade 2 நீங்க ஒரு 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும். எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிலேருந்து. ஸ்கில் டெஸ்ட் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்டேஷன் 10 minutes at 80 words per minute, டிரான்ஸ்கிரிப்ஷன் 50 minutes. ஹவல்தாருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் முடிச்சா போதும். மேல் அண்ட் ஃபீமேலுக்கு உங்களோட செஸ்ட்டு, வாக்கிங், வெயிட்டு இதெல்லாமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிடிஎஃப்ல உரிமையாக படித்து பார்த்துருங்க. ஸ்போர்ட்ஸ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2023, 22, 21, 20, 2019 இந்த மாதிரி ஏதோ ஒரு டேட்டில் நீங்கள் வேற ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் ஜெயிச்சிருந்தீங்க, இது பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை ப்ரொசீட் பண்ணால் போதும். சரி, ஸ்போர்ட்ஸுங்கிறீங்க, என்னென்ன ஸ்போர்ட்ஸுங்கிறத பார்த்துக்கலாம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியில் முதலீடு பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு, இல்லை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா எங்களோட விர்ச்சுவா காயின் அப்படிங்கிற ஒரு ஓன் ப்ராஜெக்ட் இருக்குங்க. இது ஒரு முழுக்க ஒரு கிரிப்டோ கரன்சி தான். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட கிரிப்டோ காயின் க்ரோத் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 65 ஸ்போர்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஆர்ச்சரியிலேருந்து யோகாசனா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப்ல பொறுமையாக படிச்சு பாருங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் உங்களோடது இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகே, இதுதாங்க அப்ளிகேஷன் ஃபார்மு. உங்களோட ஃபோட்டோவை இங்கே ரைட் சைடில் ஆட் பண்ணிட்டு போஸ்ட் அப்ளைட் ஃபார் ப்ளீஸ் டிக் த ரெலவெண்ட். நீங்கள் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டா, ஸ்டெனோகிராஃபரா, ஹவல்தாரா எதாக இருந்தாலும் டிக் பண்ணிக்கங்க. அடுத்தது ஃபுல் நேம், உங்களோட ஃபுல் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கங்க. இல்லை மிடில் நேம் இருந்தாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபாதர்ஸ் நேம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர், மேல் ஆர் ஃபீமேல். பெர்மனன்ட் ரெசிடென்ட் அட்ரஸ், உங்களோட பர்மனன்ட் அட்ரஸ் தான் இங்கே போடணும். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் சேம் எபோ அட்ரஸாக இருந்தால் அதுவே கொடுத்துருங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஏஜ், உங்களோட கேஸ்ட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஸ்போர்ட்ஸ் அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா, நேஷ்னலாக, இன்டர் யூனிவர்சிட்டியா, கேலோ இந்தியாவா, எனி அதர் ஈவெண்ட் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுங்க. லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் ப்ரூஃப் டு பி என்க்ளோஸ்டு, நீங்கள் கடைசியாக என்ன பர்ஃபார்ம் பண்ணீங்களோ அதையும் வைக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் வைக்க சொல்கிறாங்க. என்னதுன்னா எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, ஏஜ் ப்ரூஃப், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் ஃபார்ம், கேஸ்ட் சர்டிஃபிகேட் இதெல்லாமே வைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களோட டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், எனி அதர் கவர்மெண்ட் ஐடென்டி, டாக்குமெண்ட் டைப் ஆர் நம்பர், உங்களோட டிக்ளரேஷன், பிளேஸ், டேட், சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், ஃபுல் நேம் இது எல்லாம் ஃபில் அப் பண்ணிட்டு எல்லாம் என்க்ளோஸ் பண்ணிட்டு எங்க அனுப்பணும்னா த அடிஷனல் கமிஷனர் CCA, த பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸ், ஹைதராபாத், GST பவன், LB ஸ்டேடியம் ரோடு, பஷீர்பா, ஹைதராபாத் இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பிச்சுட்டா போதும். என்ன வியூவர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஜாபை பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா எங்களோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.